நிறைய பெண்களுக்கு பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமானாலோ இல்லை பீரியட்ஸ்க்கு முன்னாடியோ இது மாதிரி டைம் பயங்கரமாக தலைவலி வரும். கண்களை துறக்க கூட முடியாத அளவுக்கு கண்ணு கூசும், ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு தலைவலி இருக்கும். பல பேருக்கு என்னென்னா, அந்த இருட்டு அறையில் முரட்டு துணி மாதிரி கட்டிக்கிட்டு படுத்திருந்தா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் வலி குறையும். ஆக்சுவலி இது மாதிரியான மைக்ரைன் வலி நிவாரண மாத்திரைகள் போடும்போது இன்னும் வலியை அதிகரிக்கும். அது இன்னும் ஒரு கிரானிக் ஸ்டேட்டில் கொண்டு போய் விட்டுரும். நரம்புகள் மேலே அழுத்தத்தை உண்டு பண்ணுறதால இந்த தலைவலி வருது. காஃபி குடிக்கிறது, நிறைய பேருக்கு ஒரு நல்ல காஃபி குடித்தா தலைவலி குறைஞ்சிரும் அப்படின்ட்டு காஃபி குடிப்பாங்க. ஸோ இந்த காஃபின்றது திருப்பி இட்ஸ் வேசோ டைலேட்டர் மாதிரி, அதாவது ரத்த நாளங்களை விரிவடை செய்யும். உப்பு, புளிப்பு, காரம் அதிகமாக சாப்பிடவே கூடாது. அதுக்கு மாறாக கசப்பு, தித்திப்பு, துவர்ப்பு இது மாதிரியான 3 சுவைகள் இருக்கிற உணவை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்து கொண்ட எல்லா உணவுகளுமே உங்களுக்கு அந்த பித்தத்தை சீர்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். வலிகள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடங்களாக தான் வருகின்றது. அதை உடம்பில் வர வலியானாலும் சரி, மனதில் வலியானாலும் சரி, அதற்கு ஒரு நிரந்தர தீர்வை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது வலி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டைமுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு டெம்பரரியாக ஒரு மாத்திரையை போட்டு மேனேஜ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது அந்த வலிகள் ரொம்ப அதிகமாகி பெரிய விஸ்வரூபம் எடுத்து நம்ம கண்ண முன் நிற்கும் போது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியறதில்ல பல பெண்களுக்கு. அது பெண்களின் வாழ்க்கையை அப்படியே முடக்கி போட்டு விடுகின்றது. ஸோ இந்த மாதிரி பெண்களை முடக்கும் வலிகளை குறைக்கும் ஹீலிங் தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைக்ரேன் அப்படிங்கிற அர்த்தாவபேரகம். இந்த மைக்ரேன் என்ன? ஒற்றை தலைவலி. நிறைய பெண்களுக்கு பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமானாலோ இல்லை பீரியட்ஸ்க்கு முன்னாடியோ இது மாதிரி டைம் பயங்கரமாக தலைவலி வரும். இந்த தடவை வலது பக்கம் வந்துச்சுன்னா அடுத்த தடவை இடது பக்கம், அப்படி மாறி மாறி தலைவலி வந்துகிட்டே இருக்கும். கண்களை துறக்க கூட முடியாத அளவுக்கு கண்ணு கூசும், ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு தலைவலி இருக்கும். ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். சின்ன சத்தம் கேட்டாலே அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. குழந்தை சின்னதாக கத்துனா கூட அவங்களுக்கு அவ்வளோ எரிச்சலாக வரும். பல பேருக்கு என்னென்னா, அந்த இருட்டு அறையில் முரட்டு துணி மாதிரி கட்டிக்கிட்டு படுத்திருந்தா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் வலி குறையும். ஸோ இது மாதிரியான பெண்களை பாடாப்படுத்துகிற மைக்ரைன் ஹெட்டேக். இந்த தலைவலி நிறைய பேர் ரொம்ப காமனாகவே வரும். ஆனால் அந்த மைக்ரைன் ரொம்ப வருஷமாகவே சஃபர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது எப்படி குறைக்கிறது அப்படின்ட்டு தெரியாது. அப்போதைக்கப்போ ஒரு வலி நிவாரண மாத்திரையை போட்டுப்பாங்க. ஆக்சுவலி இது மாதிரியான மைக்ரைன் வலி நிவாரண மாத்திரைகள் போடும்போது இன்னும் வலியை அதிகரிக்கும். அது இன்னும் ஒரு கிரானிக் ஸ்டேட்டில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த மைக்ரைன் தலைவலி ஆயுர்வேதத்தில் எப்படி வருது, அதை எப்படி எல்லாம் தீர்க்கலாம், என்ன விதமான கை வைத்திய முறை மூலமாக வீட்டிலையே தீர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி எந்த டைமில் நீங்கள் டாக்டர் அணுகணும் அப்படிங்கிறத பற்றி இந்த தொடரில் பார்க்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமான தலைவலி, கண்ணை ஒரு தொடர்ந்து 2-3 நாளைக்கு கூட இந்த தலைவலி நீடிக்கும். ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, உடம்பில் இருக்கிற அதிகப்படியான பித்தம், அதாவது பித்தம்ன்றது ஃபயர் எலிமெண்ட், டைஜஸ்டிவ் ஃபயர்னே சொல்லலாம். ஸோ இந்த பித்தம் அதிகரித்து நீர்த்து போகிறது. இந்த அதிகரிக்கிற பித்தம் என்ன பண்ணுன்னா, இந்த ரத்த நாளங்களில் அதிகரித்து அது நரம்புகளை வீங்க செய்யும். நரம்பு மேலே ஒரு வித அழுத்தத்தை உண்டு பண்ணும். நரம்புகள் மேலே அழுத்தத்தை உண்டு பண்ணுறதால இந்த தலைவலி வருது. ஸோ இது மாதிரியான தலைவலி வரும்போது நீங்கள் பண்ணக்கூடாது என்னென்னா, காஃபி குடிக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு நல்ல காஃபி குடித்தா தலைவலி குறைஞ்சிரும் அப்படின்ட்டு காஃபி குடிப்பாங்க. ஸோ இந்த காஃபின்றது திருப்பி இட்ஸ் வேசோ டைலேட்டர் மாதிரி, அதாவது ரத்த நாளங்களை விரிவடை செய்யும். எப்போ ரத்த நாளங்களை எல்லாம் விரிவடைய செய்கிறதோ அப்போ தலைவலி எல்லாம் இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த டைமில் காஃபி குடிக்கிறதோ இல்லாட்டி நல்ல ஒரு மசாலா டீ குடிக்கிறதோ நீங்கள் பண்ணவே கூடாது. ஸோ இது மாதிரியான தலைவலி வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதற்கான சிகிச்சை என்னென்னா, இந்த உடம்பில் இருக்கிற அதிகப்படியான பித்தத்தை குறைக்கணும். அதாவது உங்களோட இப்போ வாரத்தில் நீங்கள் இது மாதிரி தலைவலி வருது, இல்லை மாதத்துக்கு 2-3 தடவை இது மாதிரி தலைவலி வருதுன்னா, ஒன்று உங்களோட ஃபுட் ஸ்டைலை நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப புளிப்பான இல்லாட்டி உப்பு இல்லை காரமான சுவை இருக்கிற உணவுகள் சாப்பிட்றதுனா ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஊறுகாய் இல்லாமல் பாதி பேருக்கு சாப்பாடு இறங்கவே இறங்காது. அதே மாதிரி நிறைய பேருக்கு
மனிதர்கள் பண்ணுற தவறு என்னன்னா வந்து இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் போட்டுருவாங்க. அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக டிஃபனாக உருவெடுக்கும். இன்றைக்கி இட்லினா நாளைக்கு தோசை, நாளான்னைக்கு வந்து அது ஊத்தாப்பம், அப்படி மாறி மாறி. ஸோ இது மாதிரியான உணவுகளை என்ன பண்ணணும், இது மாதிரியான மாவு வந்து நீங்கள் என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக புளிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரியான புளிப்பு உடம்பில் தேவையில்லாத பித்தத்தை அதிகரிக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து உடலில் இயற்கையாகவே பித்தம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி டைமில் வந்து ஓகே எனக்கு வேர்க்கடலை சாப்பிட்றதுனா பிடிக்கும், இல்லை எனக்கு வந்து எள்ளு சாப்பிட்றதுனா பிடிக்கும், இல்லை நல்ல வந்து இட்லிக்கு நல்லெண்ணெயை காரப்பொடியை குழச்சி சாப்பிட்றது பிடிக்கும், அப்படிலாம் சாப்பிடுவாங்க. அதே டைமில் இது மாதிரியான உணவுகள் சாப்பிடும்போது அது இன்னும் பித்தத்தை அதிகரிக்கும். நிறைய பேருக்கு சிக்கன் இல்லாமல் விடியறதில்லை பல பேருக்கு. ஸோ சிக்கன் சாப்பிட்டாலோ இல்லாட்டி வினிகர் சேர்த்த உணவுகளை சாப்பிட்டாலோ இல்லை வந்து இந்த சில்லி டொமேட்டோ சாஸ் இது மாதிரியான ஐட்டம் சேர்த்தாலோ எங்கள் உடம்புல இருக்கிற பித்தம் அதிகமாகலாம். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நீங்கள் ஒரு சீஸ் வாங்கி சாப்பிட்றீங்க, ஒரு சீஸ் டோஸ்ட்டை சாப்பிட்றீங்க, அந்த சீஸில் வந்து பழைய சீஸாக இருக்கிற பட்சத்தில் அதுவும் மைக்ரெயின் வந்து ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பல உணவுகள் வந்து மைக்ரெயின் ட்ரிகர் பண்ண காரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா உப்பு, புளிப்பு, காரம் அதிகமாக சாப்பிடவே கூடாது. அதுக்கு மாறாக கசப்பு, தித்திப்பு, துவர்ப்பு இது மாதிரியான 3 சுவைகள் இருக்கிற உணவை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ உடம்பில் இருக்கிற பித்தத்தை முதல்ல எப்படி குறைக்கிறது அப்படின்ட்டுன்னு பார்க்கணும். ஸோ இது மாதிரியான மாறான சுவைகளை வந்து சாப்பிடும்போது குறைய ஆரம்பிக்கும். ஆனால் ஸ்வீட்டுன்னு நான் சொல்லும்போது அது ஒரு பனங்கற்கண்டாவோ அது மாதிரியான ஸ்வீட்டை சேர்த்துக்கணுமே ஒழிய நம்ம வந்து மைதா சேர்த்த ஒரு சர்க்கரை சேர்த்த ஸ்வீட்டை சாப்பிட்றதால இந்த மைக்ரெயின் ஹெடேக்ஸ் ஜாஸ்தியாக தான் ஆகும். ஒன்றும் இல்லை, சிம்பிள். நம்ம ஒரு சிப்ஸு சாப்பிட்றோம், இல்லாட்டி ஒரு லேஸ், குர்குரே அது மாதிரியான சிப்ஸ் சாப்பிட்றோம், அதில் இருக்கிற சோடியம் கூட இந்த மைக்ரெயின் வந்து ட்ரிகர் பண்ண ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ மைக்ரெயின் வரும்போது எப்படி காஃபி, டீ குடிக்கக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான விஷயமும், இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஃபார்மசியில் போய் உங்களுக்கு நீங்களே வைத்தியம் பார்த்துக்கக்கூடாது. ஏன்னா இந்த மைக்ரெயினில் முக்கியமான விஷயம் என்னன்னா ரத்த நாளங்கள் விரிவடையும் அப்படின்ட்டுன்னு. அதே டைமில் நீங்கள் ஒரு ப்ரூஃபன் மாதிரியான ஒரு மாத்திரை போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது ரத்த நாளங்களை இன்னும் விரிவடைய செய்யும். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சுவலி நீங்களே உங்கள் கண்டிஷனை ஒர்சன் பண்ணிக்கிறீங்க. ஸோ மைக்ரெயின்னு தெரிஞ்சால் டிப்பிக்கலி மாறி மாறி வர தலைவலி மைக்ரெயினுக்கு ஒரு முக்கியமான அறிகுறி. அதே மாதிரி கண்களில் ஒரு வெளிச்ச பார்வை, ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தெரிஞ்சதுன்னா இது மைக்ரெயின், இதுக்கு சரியான தீர்வு காணணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தாலே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டை சரியாக நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எதுவுமே செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த அதிகப்படியான பித்தத்தை எப்படி குறைக்கலாம்? ஒன்று, உணவுகள் மூலமாக குறைக்கலாம். 2வது, கைவைத்தியங்கள் மூலமாக குறைக்கலாம். உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துவர்ப்பு சுவை இருக்கிற எல்லாமே நல்லது. உதாரணத்துக்கு நீங்கள் வெந்தயக்கீரை இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த வெந்தயக்கீரை வெங்காயம் சேர்த்து சமைக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொண்ட எல்லா உணவுகளுமே வந்து உங்களுக்கு அந்த பித்தத்தை சீர்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நெல்லிக்காய் சேர்த்த உணவுகள் கூட பித்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காய் 3 தோஷங்களை குறைச்சாலும் பித்தத்தில் எக்ஸ்பெஷலி குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இரவு நேரத்தில் வந்து ஒரு குல்கந்து சாப்பிட்றது, இல்லை நெல்லிக்காய் முரபா அப்படின்னு விற்பாங்க, நெல்லிக்காய் வந்து தேன் பாகில் ஊற வச்சது, அது வந்து பித்தத்தை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தலைவலியாக இருக்குது அந்த டைமில் பத்து போடுறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு தலைவலியாக இருக்கேன்றதால விக்ஸ் அது மாதிரி எதுவும் தடவாமல் இந்த பன்னீர் ரோஜா இதழ்கள் இருக்கும், அதை வந்து நீங்கள் அரைச்சி ரோஸ் வாட்டரோட அரைச்சி நெத்தியில் பத்து போடலாம், இல்லாட்டி சந்தனத்தோடு சேர்த்து அரைச்சி பத்து போடலாம். அது வந்து உடம்புல இருக்கிற குளிர்ச்சி தரும். அந்த குளிர்ச்சியால் தலைவலி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தலையில் ஆயில் வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயில் வைக்கிறது இப்போ நீங்கள் நிறைய வந்து சந்தனாதி தைலம்னு சந்தனத்தை வச்சு செய்யப்பட்ட நிறைய தைலங்கள் உண்டு. சந்தன பலாலாக்ஷாதின்ற தைலம், சந்தனாதி தைலம், அதே மாதிரி தைலங்களை தலையில் உச்சந்தலையில் வச்சு தேய்ச்சி குளிக்கலாம். அது நிறைய பேருக்கு கோல்டு எதுவும் பிடிக்காது அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா நைட்டு ஃபுல்லாகவே நீங்கள் அந்த தலையில் தைலத்தை அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாதத்துலேயும் இந்த எண்ணெய் தடவ உடம்புல இருக்கிற பித்தம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இது இல்லாமல் மருந்துகளாக என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆயுர்வேத மருந்தில் அவிபத்திகர சூர்ணம் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு மருந்து உண்டு. இதை பித்த விரேச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகப்படியான இருக்கிற பித்தத்தை குறைக்கிறதுக்கான ஒரு வழி இது விரேச்சனம்னா ஏதோ ஒரு பேதிக்கு கொடுக்குற மருந்து கிடையாது, உடம்புல இருக்கும் அதிகப்படியான பித்தத்தை வெளியேற்றுவது. ஸோ இதை நைட்டு ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி கடுக்காய் வந்து ரொம்ப அழகாக இந்த மைக்ரெயின் ஹெடேக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கடுக்காய் நீங்கள் எந்தவித நாட்டு மருந்து கடையிலையும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ கடுக்காயை வாங்கி நீங்கள் இடித்து அதை தண்ணியில் ஊற போட்டு வச்சு அந்த கடுக்காய் நீரை குடிச்சிட்டு வரலாம்.
சந்தனாசம் அப்படின்ற இன்னொரு ஒரு அருமையான ஒரு மருந்துண்டு. ஆக்சுவலி இது ஒரு செல்ஃப் ஜென்ரேட்டட் ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன். இது சந்தனத்தை முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக வச்சு பண்ணப்பட்ட இந்த சந்தனாசம் உடம்புல இருக்கிற பித்தத்தை குறைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து 4 மூடி டானிக்கு 4 மூடி தண்ணி கலந்து 2 வேளை சாப்பிட்டுட்டு வரலாம். இப்படி பல விதங்களில் உடம்புல இருக்கிற பித்தத்தை குறைக்கிறது மூலமாகவே இந்த மைக்ரேனை ஒரு அழகாக கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். உங்களுக்கு வந்து யோகா பண்ணுற பழக்கம் இருக்குது, எனக்கு வந்து பிராணாயாமம்லாம் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் சீதளி பிராணாயாமம் பண்ணலாம். சீதளி பிராணாயாமம்ன்றது உடம்பில் இருக்கிற சூட்டை குறைக்கிற ஒரு அருமையான மூச்சு பயிற்சி. அது எப்படி பண்ணுறது அப்படின்ற யோகா டீச்சர்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு அதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு வரலாம். இன்னொன்று உங்களுக்கு அதே மாதிரி சூட்டை குறைக்கிறதுக்கு, உடம்பில் இருக்கிற பித்தத்தை குறைக்கிறதுக்கு இன்னொரு அருமையான இது அப்படி என்னென்னா, இதே சந்தனாதி தைலமாக நீங்கள் தொப்புளில் வைக்கலாம். தொப்புள் வந்து ரொம்ப சமானம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். சமானே நாபிசமி பஸ்ஸகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமானவாதத்தை கண்ட்ரோல் பண்ணுற மூலமாகவும் பாச்சக பித்தத்தை சீர் பண்ணுவது மூலமாகவும் நீங்கள் இந்த மைக்ரைன் ஹெட்டேக்கை குறைக்கலாம். ஸோ நீ இரவு படுக்கும்போது எதிர் இந்த சந்தனாதி தைலமோ இல்லாட்டி வெறும் தேங்காய் எண்ணெயோ ஒரு 4 சொட்டு நீங்கள் தொப்புளில் வச்சு அதை வச்சு மசாஜ் பண்ணிட்டு வரலாம். அது மூலமாகவும் பித்தம் நல்லா குறையும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது உடம்புல இருக்கிற பித்தத்தை குறைச்சி மைக்ரைன் குறைக்கிறதுக்காக. இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே மைக்ரைன்லேருந்து ஒரு பெர்மனன்ட் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.